பாஸ் சீசன் 9 ஒண்ணுமே புல்லன் ஆரம்பிச்சு இன்னைக்கு டே 69 and 70யோட ரிவ்யூ. சாட்டர்டே என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விஜய் சேதுபதி வழக்க போல என்ட்ரி கொடுத்து கமருதனையும் பார்வதியும் மைக்க கழட்டி வச்சுட்டு தான் பேசணும். இந்த வீட்டு ஆளுங்களுக்கு தெரியல, பிக் பாஸ் கொடுக்கல, நான் தரேன் உங்களுக்கு அந்த பிரைவேசி. மத்தவங்க என்ன கஷ்டத்தை அனுபவிச்சாலும் உங்களுக்கு அதை பத்தின கவலை இல்ல, குற்ற உணர்ச்சி இல்ல, ப்ளீஸ் கழட்டுங்க. எவ்வளோ தடவை தான் பிக் பாஸ் உங்ககிட்ட சொல்லுவார், உங்களால் மற்றவங்க யாருமே க்ராசரிஸ் வந்து அனுபவிக்கல, முட்டை கூட அவங்களுக்கு கொடுக்கல, அப்போ கூட உங்களுக்கு அதை பற்றி வருத்தமே இல்லை, நீங்கள் ரிப்பீட்டடாக அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவும் கடுமையாகவும் பேசுகிறாரு. மைக் போடாமல் அங்கேருந்து கத்தி பேசுங்க. எனக்கு கேட்கல பாரு, சத்தியமாக கேட்கல, பாரு பேச எதுவுமே கேட்கல. அமித் கேப்டன்சியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் பார்வதிக்கும் கமருதனுக்கும் நிறைய எக்ஸ்கியூசஸ் கொடுக்குறீங்க. வீடு மேல அந்த அட்டென்ஷனே போச்சு சார், உங்களுக்கு ஒரு கூட்டமே பாதிக்கப்பட்டிருக்கு சார். நீங்கள் உங்கள் கேப்டன்சியை நல்லா விளையாடல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே உங்கள் கேப்டன்சி நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர்த்து இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சாண்ட்ராவும் எந்திரிச்சு சில பல ரீசனும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, சாட்டர்டே ரம்யா ஜோ எலிமினேட் ஆயிட்டாங்க. அடுத்து சண்டே ஹேப்பனிங்ஸ்ல வியானா எலிமினேட் ஆயிட்டாங்க. வழக்கம் போல இவங்க பண்ண தப்புகள் என்னென்ன அப்படிங்கறத விஜய் சேதுபதி அவர்கள் சொல்றாரு. சோ நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி டபுள் எவிக்ஷன் இருக்குமா, இல்ல யார் இருந்தா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், யார் இருந்தா கண்டென்ட்டே இல்லை, இவங்கள எதுக்கு உள்ள வச்சிருக்கீங்க அப்படி நீங்க நினைக்கிறவங்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.